மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் நாசமா போன நண்டு மண்ட கழுதைய இந்த கோகுல எப்படி இறங்கி போச்சுக பைத்தியம் பிடிச்ச கழுதைய. இதுகளுக்கு இருக்கிற சேட்டை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இதுங்கனால தேவையில்லாம அங்க அங்கம்மா வசதி பார்த்துக்கிட்டு கிடக்கு. இதுங்களெல்லாம் காப்பாத்து நமக்கெல்லாம் தலையெழுத்தா என்ன பண்றது. அங்கம்மாவுக்காண்டி காப்பாற்ற வேண்டியது இருக்கு. இதுங்களை சும்மாலாம் காப்பாற்ற கூடாது. கோவக்குள்ள சும்மா அலற விட்டு அதுக்கப்புறம் தான் காப்பாற்றி கூட்டிட்டு போகணும். சின்ன சேட்டையா பண்ணுதுங்க. இதுகளால அங்க ஒரு பிரளயமே நடந்துருக்கு. காய்ச்சலும் காய்ச்சலும் இப்ப என்னடா பண்றது? இப்படி வந்து கோக்குல மாட்டிக்கிட்டோமே. இந்த மலை மேல நம்மளால இன்னைக்கு எல்லாம் முயற்சி பண்ணாலும் ஏறவே முடியாது. எப்படி நம்ம வெளியே போறோம்? நம்ம இன்னைக்கெல்லாம் 10 நாள் யாருக்கும் கேட்காது. என்னடா பண்றது? பேசாம உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வாடா. சாகுறது சாகுறோம், புருஷ மட்டாடியே செத்துருவோமே 2 பேரும். என்னடா சொன்ன பீத்த பையல? உனையே நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் செத்தாலும் சாவனை தவிர கண்ணியா கூட சாவேண்டா. ஆனா உன்ன மாதிரி பண்ணியை கட்டிட்டு சாகவே மாட்டேன்டா. என்ன காயோ, எத்தனை தாட்டி தான் சொல்றது? கட்டிக்கிற போறவன போய் சும்மா அவன் பேசாத. அந்த கேள்வி நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? ஆமாடா, உங்களை போட்டு நினைக்கிறதே எனக்கு வேலை. இவன் வேற நானே வகுறலாம் கட்டிக்குது, ஒரே பசி தாங்க முடியல. நம்ம இது வாயலாம் திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு கிடைக்கும். இதுல லவ் ஒரு கேடு. மூஞ்சியில பாரு, மூஞ்சி இது ஒரு ரோமியோ, இது ஒரு ஜூலியட். முகர கட்டில பாரு. கழுதைகளா, உங்களை காண நாங்க சண்டை போட்டு கிடக்காங்க. நீங்க இங்க உட்காந்து சண்டை போட்டு கிடக்கீங்களா? மூஞ்சிகளை பாரு, மூஞ்சிகளை இருங்க. இப்ப உங்களை எப்படி பயமாத்துறேன்னு பாருங்க நீங்க பண்ண சேட்டைக்கு. ரெண்டு பேரும் எவனா உட்காந்துருக்காங்க. ஏ கிழவி, யார் கிழவி அது? மண்டையே இல்ல, உடம்பு மட்டும் உட்காந்துருக்கு. பாட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இதுங்கெல்லாம் அப்பதான் மயக்கம் போடும். மயக்கம் போட்டோன்னே கொண்டு போய் வெளியே ஓட்டுற வேண்டியதுதான். காயோ, அதுக்கு உட்காந்துருக்கு கெட்டப்ப பாத்தியா காயோ? கையில பேனா, பேப்பரு, மைக்கு எல்லாம் வச்சிருக்குங்க. குணா பாட்டுல வர மாதிரியே இருக்குங்களே. ஐயோ, அது மாதிரி குணா பாரி நடிச்சுங்க செத்து போனவங்க இருப்பாங்களோ? டேய் வாய மூடுறா பர்சு வாயா. எனக்கே சும்மா பயமா இருக்கு. பல்லெல்லாம் டைப் அடிக்குது. நீ வேற செத்து போனவங்க உத்து போனவங்கன்னு மண்டையே இல்லாம உட்காந்துருக்கு. அதை பார்த்தாலே தெரியலையா அது செத்து போன பேய்? பேசாம இருறா. இவன் வேற விளக்கம் கொடுத்துக்கிறியான். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கடிதமா மடலா இல்ல கடுதாசியா? சொல்லுங்க. 3 பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, ஒன்னும் சொல்லாம உட்காந்துருக்கீங்க. கேள்வி அதுக்கு நம்ம கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குதுங்க. கிளாஸ் எடுத்து குறுக்கு கேள்வி கேக்குற மாதிரி கேள்வி கேக்குதுங்களே. ஐயோ, ஒழுக்கமா அதுக்கு கேக்குறதுக்கெல்லாம் பதில சொல்லுவோம். இல்லாட்டினா நம்ம கடிச்சே சாப்பிட்டுங்க. பல வருஷமா சாப்பாடு தண்ணி இல்லாம இதுக்குள்ளதான் தெரியுதுங்க போல. நம்ம தான் அதுக்கு தீனி. அது என்ன கேட்டாலும் சொல்லிடுவோம் பதிலு. கடலு சிச்சி மடல் மடலு கடைசி. ஓகே, லெட்டர்னே வச்சுக்கலாம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. சௌக்கியம்க்கா, பேக்கா சௌக்கியம். நீங்க நல்லா இருக்கீங்களா? கிழவி அதிக பிரசித்தமா பேசாத. நான் கேட்டாதான் பதில் சொல்லணும். கேட்காம பதில் சொன்னேன் அவ்வளவுதான், க்ளோஸ். இங்க பாரு, கிழவி கூட உட்காந்து ஒழுக்கமா பதில் சொல்லுது. நீ அடி அமைதியா உட்காந்துருக்க. ஆளும் மண்டையும் மூஞ்சியும் அவ்வளவுதான், குடும்பிய கட் பண்ணிடுவேன். பதில் ஒழுக்கமா சொல்லு. பேக்கா சொல்றேன்க்கா. சௌக்கியம். நீங்க சௌக்கியமாக்கா? பேக்கா ஒரே ஒரு சந்தேகம் பேக்கா. நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. அந்த அண்ணன் பேச மாட்டேன்றாரு. அவர் வாய்ஸே வரல, உங்க வாய்ஸ் மட்டும் தான் வருது. ஒரு வாய்ஸ கேட்கணுமா? ரொம்ப ஆசையா இருக்கா? இதோ இப்ப பாடுவாரு. மங்கம்மா என் வாய்ஸ் நீ கேட்கணுமா? வேணாம்னே நீங்க வாய்ஸ் வேணாம்னே. ரொம்ப டெரரா பயமா இருக்குனே. வேணாம்னே, அக்காவே பேசிட்டும்னே. ஏண்டி கிழவி, உனக்கு நாங்க அக்காவும் அண்ணனுமா? நீ இன்னும் சின்ன பப்பான்னு நினைப்பா? கல்லு தடிக்கூட செத்து போற கிழவி நீ எங்களை அக்கா அண்ணன்னு சொல்றியா? பிச்சு பிச்சு. பேக்கா அப்படிலாம் இல்ல பேக்கா. ஒரு மரியாதைக்கு தான் அப்படி சொன்னேன், மன்னிச்சிருக்கா. ஏய் குட்டச்சி, நீ அவனை லவ் பண்றியாடி? ஐயோ இல்லக்கா, தப்புக்கா. அவனை போய் நான் லவ் பண்ணுவானாக்கா? மூஞ்சியும் முகரையும் பிஞ்சு போன பசு வாயங்கா. நான் லவ்லாம் பண்ணலக்கா. அவனை கொண்டு வந்து இதுக்குள்ள விட்டு போனதாக்கா வந்தேன். நானும் மாட்டிக்கிட்டேங்க்கா. என்ன இந்த மெண்டல் மண்டை அவனை லவ் பண்ணலன்னு சொல்றாளே? தப்பாச்சே. இவனை லவ் பண்ணாதான் வள்ளி ரூட்டு கிளியர் ஆகும். இல்லாட்டினா வள்ளி வாழ்க்கைக்கு இவ உழவச்சுக்கே இருப்பாளே. என்ன பண்ணலாம்? இங்கே பாருடி குட்டச்சி, நீ அவனை லவ் பண்ணாதான் இங்க இருந்து உயிரோட போக முடியும். அவனை லவ் பண்ணல, செத்தடி மகளே நீ இங்கேயும். ஐ, பேயிலே நல்ல பேய் போல இருக்கு. நம்ம சேர்த்து வைக்கணுமே வந்துட்டு போல. ஐயோ பேக்கா, நீங்க வாழ்க விளாண்டு வாழ்க.
அக்கா பேக்கா அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலக்கா. அவனை போய் எப்படிக்கா லவ் பண்றது? எனக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுங்கக்கா, அதை ஏத்துக்கிறேன்க்கா. இந்த தண்டனை வேணாம்க்கா ப்ளீஸ்க்கா. என்னடி என்னையவே ஏத்து பேசுறியா? இது என்ன கோகை? குணா கோகை. காதலர்கள் வந்து தங்கின இடம். இந்த இடத்துக்குள்ள இருக்கிறவங்க காதலர்களா மட்டும் தாண்டி இருக்கணும். அதை விட்டுட்டு லவ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சில்மிசம் பண்ணுன உயிரோட போய் சேர மாட்டேன் சொல்லிட்டேன். அப்பாடி பேயக்கா நம்மள மறந்துச்சு. அவங்க 2 பேரும் தான் டார்கெட் பண்ணிக்கிருக்கு. நம்ம தப்பிச்சோம், ஜாலியா உட்காந்துக்குருவோம் அமைதியா. என்னடி கிழவி, என்ன நம்ம தப்பிச்சிட்டோம் அவங்க மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறியா? மரியாதையா அவளுக்கு எடுத்து சொல்றீ, அவனை லவ் பண்ண சொல்லு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணாதான் நீயும் தப்பிக்க முடியும். இல்லாட்டினா நீயும் இங்கே கிடந்து சாக வேண்டியதுதான். பேயக்கா நான் சொல்றேன் பேயக்கா, எங்களை தப்பி மட்டும் வச்சிருங்க பேயக்கா. உங்களுக்கு கோடி உண்ணியமா போகுங்கக்கா. நீங்க நல்லா தீர்க்காச்சுக்கு நல்லா இருப்பீங்கக்கா. அடி எடுவிட்ட சிரிக்கி லவ் பண்ணி தொலையண்டி. உன் முகம் கட்டிக்க பத்தலை அடி. ஏன்டி இப்படி பண்ற? உயிர் தாண்டி முக்கியம் உனக்கு. நீங்க லவ் பண்றீ. ஏய், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். என்கிட்ட தப்பா போய் சொன்ன அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன் பாத்துக்க. நானே செத்து போயிட்டேன், எனக்கு எங்கடி தீர்க்காயசு இருக்கு? மெண்டல் மண்டை, ஒழுக்கமா பேசு, தப்பா பேசாத, பிச்சு புடம்பிச்சு. பேக்கா மன்னிச்சிருங்க பேக்கா. இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேங்க, தப்பா பேச மாட்டேங்கக்கா. கரெக்டா பேசுறீங்கக்கா, மன்னிச்சிருங்கக்கா. காயோ அவங்கதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்களே பேயக்காதான் எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லு காயோ. நம்ம தப்பிச்சு போயிடலாம் காயோ. பேயக்கா கொண்டு போய் நம்ம மேல விட்டுருவாங்க காயோ. அச்சி போடா, நான் செத்தான் சாவனத்தை உன்னை லவ் பண்ண மாட்டேன். உன் மூஞ்சி நீயும் கண்ணும் ஆள பரவாயில்ல குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு. இது வேலைக்காகாது. 3 பேர்த்து இங்கேயே இப்பயே கொண்டாதேன்னு என்னோட ஏப்பங்க போல இருக்கு. கிழவி, உயிர் வேணுமா வேணாமா? ஒழுக்கமா அவளை லவ் பண்ண சொல்லு. பேக்கா அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கக்கா. நான் கொஞ்சம் பேசுறேன்க்கா, அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. அடியே இங்க வர்றி. உனையெல்லாம் உன் முகால் கட்டையில ஏமே கூட சிந்த மாட்டேன்டி. அந்த பையலுக்கு என்ன அடி சூப்பரா இருக்கியாண்டி. அவன் லவ் பண்ணி தொலையண்டி. ஏண்டி இப்படி பண்ற? உன்னால ஏன் உயிர் ஊஞ்சல் அடிக்கடி? ஏண்டி இப்படி பண்ற? அக்கிரமம் பண்ற? நீ கேடு கட்டும் போடி. அவன் லவ் பண்ணி மட்டும் போடி. கொண்டு போய் அக்கா மேல விட்டுருவாங்க நம்மள. அக்கா என்னைய மட்டும் கூட கொண்டு போய் மேல விட்டுருங்க. இந்த சிரிக்கி வந்தா வாங்குறா, அங்கேயே செத்து தொலைறா. சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப உங்க 2 பேர் உருவமும் இந்த உருவத்துல போய் ஒட்ட போகுது. அப்போ ஒத்துக்கிறவையில இப்ப பாருடி. எப்படி இந்த உருவத்துக்கு உன்னை மாத்தி விட்டனா இப்ப என்னடி பண்ணுவ? மரியாதைய ஒத்துக்க. இந்த கெட்டப்பிலேயே காதல சொல்லு அப்படிங்கிட்ட. ஐயோ சி, இதெல்லாம் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரே நாத்தடிக்குது. இதுல வந்து என் மண்டை ஒட்டிக்கிச்சே. ஐயோ பேக்கா, ஏக்கா இப்படி பண்றீங்க? ஒரே கப் அடிக்குதுக்கா, தாங்க முடியலக்கா. காயோ நீ இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்க காயோ. அந்த ஹீரோயின் மாதிரியே இருக்க. குணால படத்துல வர ஹீரோயின் மாதிரி சூப்பரா இருக்க காயோ. டேய் பர்சுவாயா, பேசாம இருடா. நீ எல்லாம் மூஞ்ச பாரு, முகரை பாரு. உன்னாலதான் எப்படி பிரச்சனையா? உன்னை என்னைக்கு பார்த்தோம் பஸ்ல வர அன்னைக்கு எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா. சும்மா சொல்லக்கூடாது. 2 கழுதைகளுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி இருக்கு. நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு காதல சொல்லு, இல்லன்னு வையி இங்கே வச்சு சமாதி கட்டிடுவேன். அடியே சொல்லி தொல்லடி பேர்ல அப்படின்னு டக்குன்னு. என்ன கிளம்பி சொல்ற? பேரன் லவ்லியா? பேக்கா அதான் பேரன் லவ்லி. அதுல லவ் வருதுல, அதத்தான் சொன்னேன். ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு. அதத்தையும் தெரியாம பேரன் லவ்லின்னு சொல்லிவிட்டேக்கா, மன்னிச்சிருங்கக்கா. மெண்டல், அதுக்கு பேரு பேரன் லவ்லி இல்ல, ஐ லவ் யூ. ஐயா பேயக்கா என்னை லவ் பண்ணுதா? ஐயா இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி பேய் காதலு. ஆத்தாடி, இது முழு பைத்தியம் போல இருக்கு. இது கூட பேசினோம்னா நம்ம பேயின்றதே மறந்து நம்மளும் காமெடி பேச மாறிடுவோம் போல இருக்கு. சரி ஏய் லவ் சொல்றீ? சரிங்க பேயக்கா சொல்றேன். ஏய் பர்சுவாயா, ஐ லவ் யூடா. ஐயா ஜாலி பேயக்கா நீங்க வாழ்க. காயோ நீ லவ் பண்றாளா? காயோ ஐ லவ் யூ. இங்க பாரு, இங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியில போய் அவனை காட்டு விழான்னு பாக்காத. நீங்க எங்க போனாலும் உங்க கூடயே நான் வருவேன். அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா? உங்க வீட்டு ஆளுங்கிட்ட பூரா சொல்லணும் இவனை தான் கட்டிக்கிறவேன்னு சொல்லி. மாத்தி பேசுன மர்டர் பண்ணிடுவேன். ஏ மது, நீ எங்க படிச்ச? இந்த ஊர்லயே படிச்சியா? வெளியில எங்க படிச்சியா? அக்கா நான் இங்க படிக்கலக்கா, நான் சென்னையில படிச்சேங்க்கா. எங்க அக்கா இந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கோம். எங்க சொந்த ஊர் இதுதான். ஆனா அங்க சென்னையில தான்க்கா ரொம்ப வருஷமா இருக்கோம். அங்கதாக்கா படிச்சேன். இப்ப காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க வந்து அக்கா கூடயே தான் இருக்கேன். மாமா பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு. அவர் லீவ் டேஸ்ல மட்டும்தான் வருவாரு. மற்ற நாள் அக்கா தனியா இருப்பாள்ல, அதனால அக்கா கூட வந்து இருந்தேன். இப்போ எனக்கு இங்கதான் அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அதனால அம்மா அப்பா எல்லாருமே இங்கதாக்கா இருக்கோம். ஓஹோ அப்படியா? சென்னையிலயா படிச்ச? எந்த காலேஜ்ல படிச்ச? உங்க அக்கா காலேஜ்ல படிச்சேங்க்கா.
ஓஹோ அப்படியா? உங்க அக்கா மக்கா காலேஜில் படிச்சியா? நல்ல காலேஜுமா. நான் கூட கக்கா பக்கா காலேஜில் தான் படித்தேன். அக்கா நீங்களும் பரமக்கா மாதிரி நல்லா ஜாலியா பேசுறீங்கக்கா. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மது. நல்லா ஜாலியாக பேசுகிற. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், எங்கடா இந்த ஊரில் என்டர்டைன்மெண்ட்டே இல்லை, இதில் கொடைக்கானல் வேறு போய் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டிங்க இங்கே வந்து. பரம் இருக்கா, நீ இருக்க, மேகாக்கா இருக்காங்க, பொம்மி இருக்கா, நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்ன மது, ஏதோ சத்தம் கேட்குது. ஏக்கா இங்கெல்லாம் வெறும் மரமா இருக்குல்ல, இந்த மாதிரி பறவைங்க எல்லாம் ஏதாவது இருக்கும், அதை ஏதாவது கத்திட்டு போகுங்கக்கா. நல்லா இருக்குல்லக்கா, சூப்பரா நல்லா பசேர்னு சூப்பரா இருக்குல்லக்கா. இல்லை மழை வேற வந்ததுனால ரொம்ப ஜாலியா இருக்குக்கா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ம், யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கே. ஹாய் அங்கிள், கூப்பிட்டீங்களா? என்ன அங்கிள்? அங்கிளா? என்ன இவன் நம்மள அங்கிள்ன்றா? அவ்வளோ வயசான மாதிரியா தெரியுறோம்? ஹலோ, இங்க பாருங்க, நான் ஒன்றும் அங்கிள்லாம் கிடையாது. உங்களை விட ஒரு 5 வயசு 6 வயசு மூத்தவனா இருப்பேன். ஓ அப்படியா? அப்புறம் நீங்கள் அங்கிள் இல்லை, பங்கிள். சரி சரி, என்ன விஷயம் சொல்லுங்க, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான். மது, யார் இவர்? எதுக்காக என்கிட்ட தனியாக பேசணுன்றாரு? ஏக்கா இவர் பேர் ரமேஷ்கா. இவங்க இருக்காங்கல்ல புஷ்பாக்காவோட அண்ணன். இவங்க பரமக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி பரமக்காவுக்கு ரூட் விட்டுட்டு இருந்தாரு. ஆனா பரமக்கா கூட கார்த்தி மாமா கூட கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ அவங்க கிடைக்கலன்னு சொல்லி உங்களை ரூட்டு விடுறாருன்னு நினைக்கிறேன். ஓஹோ, சொந்தத்தில் மாமாவா? சரி சரி, என்னதான் பேசுகிறாருன்னு கேட்போம். ம், சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க. இல்ல, அந்த பொண்ணு கூட இருக்கு, நான் கொஞ்சம் தனியா பேசணும், அதான். அந்த பொண்ணு என் கூட தான் இருக்கும், நீங்கள் சும்மா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவள் இல்லாமல் தனியாக பேசுகிற அளவுக்கு நமக்குள்ளே எந்த ரகசியமும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். இல்ல, அது வந்து நீங்க வந்து யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமாம், லவ் பண்ணுறேன். 4-5 பேரை லவ் பண்ணுறேன். எதுக்காக கேட்குறீங்க? என்னது 4-5 பேரை லவ் பண்றீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, என் அம்மா, என் அப்பா, என் சித்தி, சித்தப்பா, பாரமு எல்லாத்தையும் தான் லவ் பண்ணுறேன். அப்பாடா, இப்பதான் உயிரே வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பாதுகாத்தி பயமுறுத்திட்டாளே. அவங்களத்தையும் லவ் பண்றாளா? நான் கூட 4-5 பயல்களை லவ் பண்றாளோ என்னமோன்னு சொல்லி பயந்தே போயிட்டேன் போ. ஏக்கா அந்த மாமா சும்மா மெர்சல் ஆயிட்டாரு போல, நீங்க சொன்னதை கேட்டு இப்பதான் கொஞ்சம் பெருமுச்சே விடுறாருக்கா. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? ஏன், எனக்கு ஏதாவது மாப்பிள்ளை கேப்பில் பார்க்க போகிறீங்களா என்ன? அதெல்லாம் இல்ல, மாப்பிள்ளைலாம் எதுக்கு போய் தேடி போய் பாத்துக்கிட்டு? அதான் மாப்பிள்ளை ரெடியா தானே இருக்கான். யார் அந்த மாப்பிள்ளை? வேற யாரு, நான் தான். இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏதோ சொந்தக்காராச்சின்னு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இதே வெளியாளாக இருந்தால் மரியாதை கெட்டு போயிருக்கோம், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என் பின்னாடி இந்த மாதிரி பேசிட்டு வந்தீங்க, அவ்வளோதான், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மரியாதையே போயிடுங்க. என்ன இவ எடுத்து எடுப்புல இப்படி பேசிட்டு போறா? பரமெல்லாம் நம்மகிட்ட எப்படி பேசுவா மரியாதையா? இவன் எப்படி இருக்கா, பட்டு பட்டுன்னு பேசுறாளே. இவகிட்ட எப்படி நம்ம காதல சொல்லி கல்யாணம் பண்ணி ஆத்தாடி ஆத்தா, அதுக்கு பேசாம பிரம்மச்சாரியாவே இருந்துடலாம் போலயே. ஏக்கா நீங்க போட்ட போடல அவரு சும்மா அப்படியே விறுவிறுக்க ஆயிட்டா இருக்கா, பயந்துட்டா இருக்கா, பாவம் அவரு. நல்லா பயப்படட்டும், வேணுன்னே தான் மாட்டி விட்டு வந்தேன். என்ன திமிரு, சும்மா முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பொண்ணுக்கிட்ட வந்துக்கிட்டு காதலிக்கிறியா, கல்யாணம் பண்ணிக்கிறியா, பேச்ச பாரு பேச்ச, ஆளை பாரு ஆளை. ஆள் வயசாயிருக்கும், அறிவே இல்லை கொஞ்சம் கூட. ஏதோ அந்த புஷ்பா மதினியோட அண்ணன்றதுனால கொஞ்சம் மரியாதை பேசிட்டு வந்தேன். இல்லாட்டினா என்னோட பேசுற பேச்சே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏக்கா நீங்க பரமக்காவோட படு பயங்கரமா பேசுறீங்கக்கா, சூப்பர்க்கா.